Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Isha's Kitchen. இன்னைக்கு Isha's Kitchenல ஃபர்ஸ்ட் டைமாக நான் உங்களோட ஒரு vlog ஒன்று ஷேர் பண்ணுவோம்னு இருக்கிறேன். என் லைஃப்பில் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த கொஞ்சம் நாளாகவே மார்னிங்லேயும் சரி நைட்லேயும் சரி நல்ல சில்லான கிளைமேட்டாக இருக்கு. அதே மாதிரி சரியான மாதிரி காத்தாகவும் இருக்கு. ஸோ மார்னிங் எழுமினோடனே முன்னுக்கு போயிட்டு இந்த மரம் செடியெல்லாம் பார்க்குறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிச்சுவேஷன்னால் நிறைய பேர் வீட்டிலே வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்க. சரி நானும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ், அதே மாதிரி பசலி, பொன்னாங்கண்ணி, பொதுவாக எனக்கு கடையில் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி, கங்கூன், கீரை வாங்குறது அவ்வளோவா பிடிக்காது. அவங்க அதை எங்கேருந்து பறிச்சுட்டு வந்திருப்பாங்கன்றது ஷுவர் இல்லை. ஸோ வீட்டிலே இந்த மாதிரி கீரையெல்லாம் வைக்கிறதால ஹைஜீனையும் எங்களுக்கு ஷுவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேவையான டைமில் எடுத்து சமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது நான் எங்களோட டெடாட ஊருக்கு போயிருந்த டைம் எங்களோட பெரியம்மா தந்த பெல் பேப்பர் அந்த கண்டையும் நான் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறேன். எப்போ இந்த பெல் பேப்பர் மரம் பெருசாகும், பெல் பேப்பர் வரும்ன்ற ஒரு க்யூரியோசிட்டியோடு தான் நான் இருக்கிறேன். இது கிலோ ஃபேஷன்னு சொல்லுவாங்க. எங்களோட மைனி ஒன்று தந்தது. இதுவும் நான் எங்களோட ஊருக்கு போன டைம் எடுத்துகிட்டு வந்தது. சுரைக்காயும் அவரைக்காயும் அதில் சீட்ஸ் எடுத்துகிட்டு போட்டேன். இப்போ அது வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நட்டினது நல்லா வருதா அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸுக்கும் பூ மரத்துக்கும் தண்ணி ஊற்றுறது தான் நெக்ஸ்ட் வேலை. வீட்டில் இன்னும் கொஞ்சம் நாளாக நான் சும்மா இருக்கிறதுனால ஏதாவது டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பூ மரங்கள் நட்டுறது, வெஜிடபிள்ஸ் நட்டுறது அப்படின்னு இந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால மைண்டுக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி டைமையும் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பூ மரம் எல்லாம் பார்த்தாச்சு, வாட்டரிங் பண்ணியாச்சு. அடுத்த வேலை வீட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ வீடெல்லாம் கூட்டியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான நாள். இன்றைக்கி என்னோட ஹபியோட பர்த்டேயை பொறுத்த வரைக்கும் நான் எங்களோட வீட்லேயும் சரி அவங்களோட வீட்லேயும் சரி பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ணுறது, கேக் வெயிட் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் செய்கிறதில்ல. பட் நான் வெட்டிங் பண்ணினதுக்கு பிறகு எங்கள் ஹபிக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுன்றதுனால சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக நான் அவருக்கு ஒரு டிஷர்ட் சர்ப்ரைஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கிஃப்டாக இருக்கணும்னு தான் நான் மெயினாக யோசித்தேன். ஏதாவது ஒரு பொருள் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அதை அவங்க பார்த்துட்டு கபட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அவர் டெய்லியோ இல்லாட்டி அடிக்கடி அவர் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தானே அப்படின்னு நினச்சி இந்த ஒரு டிஷர்ட்டை கிஃப்ட் பண்ணேன். ஹபியோட பர்த்டேன்றதுனால லஞ்சுக்கு சிம்பிளாகவும் அது மாதிரி ஸ்பெஷலாகவும் ஒரு லஞ்சை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக சிக்கனை பேக் பண்ணி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். இந்த பேக் சிக்கன் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவையானவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். சிக்கனை மெரினேட் பண்ணியாச்சு. நல்லா உப்பு பொடியெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 hour மாதிரி அது ஒரு சைடில் நான் வைக்க போகிறேன். டெசர்ட்டுக்காக நான் இந்த இன்ஸ்டண்ட்டான வட்டலாப்பம் செய்வோம் அப்படின்னு திங்க் பண்ணினேன். இந்த வட்டலாப்பம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இது ஹபி ஒரு நாள் கொண்டாந்துருந்ததுனால சரி இது செய்வோம் அப்படின்னு நான் யோசித்தேன். வீட்டில் அவசரமாக விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற டைமில் உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுக்காக நான் 450 ml கட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு அதோட வந்து இந்த இன்ஸ்டன்ட் வட்டலப்பம் பொடி மிக்சரை வந்து கலந்து அடுப்பில் வச்சா சரி. இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வட்டலப்பம் வந்து வரணும். விரும்பினா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். இப்போ நான் எங்களோட சிக்கனை பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக போகிறேன். அவன் ட்ரேயில் வந்து ஃபாயில் பேப்பரை விரித்து ஆல்ரெடி மெரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நான் இதில் வச்சு அவனில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி சோறை குக் பண்ணி அதை ஆற விட போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சேனலில் உங்களோட வந்து ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணணும்னு இருக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, எக் மயோனைஸ் ரெசிபி தான். இந்த ரெசிபிக்காக ஒரு முட்டை, உப்பு, 3 பல்லு வெள்ளைப்பூடு, லெமன் ஜூஸ், அதோட 200 தொடக்கம் 250 ml தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. இந்த ரெசிபியை நான் வந்து கிரைண்டரில் செய்ய போகிறேன். ஸோ முட்டையை வந்து கிரைண்டரில் அடைச்சி ஊற்றினதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸும், அதே மாதிரி வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு, உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து கிரைண்டரில் வந்து பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நுரை வார பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆயில் வந்து சேர்க்கும் போது எப்பயுமே வந்து வாசனை இல்லாத ஆயில் தான் சேர்க்கணும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு காவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆயில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அரைக்கும் போது அது டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்காகி கொண்டு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சம் இருக்கிற ஆயிலையும் சேர்த்து பிளெண்டரில் வந்து அரைச்சிக்கொள்வோம். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், எங்களோட மயோனைஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வீட்டிலே வந்து மயோனைஸ் வந்து செய்கிறது வந்து மிச்சம் வந்து ஈஸியான ஒரு வேலையும் தான், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரே ஒரு முட்டையை வச்சுக்கொண்டு நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வார அளவுக்கு மயோனைஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். ஸோ கடையில் வந்து விலை கொடுத்து மயோனைஸ் இதுக்கு பிறகு நீங்கள் வாங்க தேவையில்லை. இந்த மயோனைஸை வந்து ஒரு 1 வீக் மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். உண்மையாலுமே ஹோம்மேட் எக் மயோனைஸ் ரெசிபி நல்லா வந்துருந்துச்சு. நான் வந்து சிக்கன் பேக் பண்ணியிருந்ததுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த சிக்கனோட வந்து இந்த மயோனைஸை சேர்த்து சாப்பிட்டாங்க. சிக்கன் பார்பிக்யூ, பேக் சிக்கன், ஷவர்மா, சப்மெரின் அந்த மாதிரியான சாப்பாடோடையும் இதை வந்து சேர்த்து சாப்பிடலும் உண்மையாலுமே நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்குரிய வேலையை தான் செய்ய போகிறேன். சட்டி வந்து சூடாயினதுக்கு பிறகு ஆயிலை வந்து போட்டு ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன்.
அதோட கருவேப்பிலையும் ரம்பையும் கொஞ்சமாக சிக்கன் ஸ்டாக் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு மிச்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கையில் கேரட், அதே போல் போஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், சால்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆகினதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி ஆற வச்சிருந்த சோறை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதோட நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிறேன் எங்களோட வட்டலாப்பம் புடிங்கும் ரெடி ஆகிட்டு. இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட்டில் வர வட்டலாப்பம் உண்மையாலுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் சாப்பிட்றதுக்கு மோசமாக இருக்கும்னு சொல்லல, அது நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் வீட்டில் முட்டை போட்டு செய்கிற வட்டலாப்பம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. குயிக்காக ஏதாவது ஒரு டெசர்ட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வட்டலாப்பம் பெஸ்ட்டான ஒரு வேண்டு தான் நான் சொல்லுவேன். எங்களோட பேக் சிக்கனும் ரெடி ஆகிட்டு ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டிலே இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபுட்ஸை செஞ்சு சாப்பிட்றதால மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். கடையில் மிச்சம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கவும் தேவையில்லை. ஈவினிங் ஆகி எங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடையும் ஒரு சிக் சாட் ஒன்றை போட்டுட்டு டீ, பிஸ்கட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கதைச்சி கொண்டிருந்தோம். டின்னர் ரெசிபி எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஹபி எங்களை டின்னர் அவுட் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால அன்றைக்கி நாங்கள் வெளியில் தான் டின்னர் சாப்பிட்டு வந்தோம். டின்னர் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு லாஸ்ட்டாக டெசர்ட்காக ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் எங்கள் சேனலில் நான் போடுற ஃபர்ஸ்ட் vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. இஷா.